Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நாம பார்க்க போறது 5 வகையான சுவையான மற்றும் ஈஸியா செய்யக்கூடிய சட்னி வகைகள் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது தக்காளி சட்னி. அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். 1.5 தக்காளி எடுத்து அதை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே நம்ம அளவுல சொல்லணும்னா ஒரு பங்கு வெங்காயத்துக்கு 3/4 பங்கு தக்காளி எடுத்துக்கோங்க. இதை விட கம்மியா தக்காளி எடுத்தோம்னா தக்காளி சட்னி வந்து ரொம்ப இனிக்கிற மாதிரி ஆயிடும், நல்லா இருக்காது. இது கூட 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏத்தாப்புல மிளகாவோட அளவை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். சட்னியை தாளிக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகுலாம் நல்லா வெடிச்சிருச்சு, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ கேஸை சிம்மில் வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோன்னா தக்காளி நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி சட்னியை ரெடி பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வதக்கினதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சட்னி கூட தாளிப்பை ஆட் பண்ணிடுங்க. வேணும்னா இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னிக்கு 5 ஸ்பூன் திருவின தேங்காய், 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது தாளிப்பை சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி. இப்போ
இப்போ நம்ம செய்ய போகிறது கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னிக்கு நான் ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன சைஸ் புளி, அப்புறம் 3 ஸ்பூன் தேங்காய் இதை நான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை பச்சையாக அரைக்கிறதுனால இது கசக்குமோ இல்லை நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைக்க வேணாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், புளி, இஞ்சி, அது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொத்தமல்லி, அது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோன்னதும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பில்லை, இது எல்லாம் சேர்த்து நல்லா கடுகு வெடிக்கிற அளவுக்கு தாளிச்சுக்கலாம். இப்போது தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி. இப்போ நம்ம செய்ய போகிறது பாதாம் சட்னி. பாதாம் சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு 15லேருந்து 20 பாதாம் பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு. இங்கே பாருங்கள், பாதாம் நல்ல ஊறி இருக்குது. இப்போ இந்த பாதாமை எடுத்து இப்படி அமுக்கணும்னா போதும், பாதாம் தனியாக தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பாதாமோட தோலையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்போது எல்லா பாதாமையும் இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் பாதாம், அப்புறம் பொட்டுக்கடலை, நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். சட்னியை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, அப்புறம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது தாளிப்பை சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்னி ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போது சூப்பரான பாதாம் சட்னி ரெடி. இப்போது வெங்காய சட்னி செய்கிறதுக்கு 15 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 3 பல்லு பூண்டு, அப்புறம் 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாவோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய், பூண்டு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பை சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான வெங்காய சட்னி ரெடி. இந்த 5 வகையான சட்னியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.